அடுத்த வந்து பூச்சி வேலையில கொஞ்சம் பார்த்து செய்யும். இதுதான் அந்த வலை வைப்பாருங்க வேலை கிடைக்கிறது. அப்படியே இதுக்கு மேலே பூசுறானே என்ன பூசினா இன்னும் கொஞ்சம் மலிவாக இருக்கு மேலே. அப்படி நீட்டாக அனைவருக்கும் வணக்கம். நான் காயந்தன். ஓகே, இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா அங்கேயே மாணிக்கலாம் கொஞ்சம் காலமா வந்து வீடு 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 தாண்டி இருக்கிறோம். நான் அதை சொல்லி கொஞ்ச நாளா வீடா 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 தான் வீட்டுல இருந்தா கொஞ்சம் வீடு வீடியோவில் எடுக்கிறோம். அதை சொல்றேன், நீங்க ரைட்டா பாருங்களோ அதுக்கு. சரி, ஓகே. இன்றைய தினம் பாத்தீங்கன்னா எங்களோட வீட்டை வந்து நிக்கிறோம், அதுவுமே வீட்டை நிக்கிறோம். அதுவும் மேனு பாத்தீங்கன்னா இப்போ நாங்கள் முதல்ல சொல்லியிருப்போம் எங்களோட வீட்டை வந்து கொஞ்சம் சாமான வச்சுனாங்களா, அதாவது உங்களோட வீட்டு வேலை கொஞ்சம் செய்யறதுக்காண்டி. அப்போ முதல்ல சொல்லியிருப்போம், அதாவது எங்களோட வீட்டை வந்து செய்து நாங்கள் ஒரு 3 வருஷத்துக்கிட்ட வேலை வேணுமா, 4 வருஷத்துக்கிட்ட வேணுமா அவுட்கால் வேலை செய்யுது. அது கொஞ்சம் எங்களோட வீடு கொஞ்சம் பெருசுன்ற வழியாக கொஞ்சம் தொகையால் வந்து கூட முடியுது. அப்போ அதனால் வந்து ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துக்கிறது தான் செய்யலாம். இப்போ அதுக்கமைய பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா எங்களுடைய வீட்டு வேலை வந்து ஆரம்பமாகிடுச்சுன்னு சொல்லலாமே. நம்ம நாங்கள் இப்போ கொஞ்சம் செய்ய போகிறோம். அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஆட்சி தான் சும்மா ஒன்று அறுத்து வைக்க போகிறோம். மாமா தான் வந்து வேலை செய்கிறார். அதுவும் மேன்று பார்த்தீங்கன்னா இப்போ சொன்னார் வந்து இன்னும் கொஞ்சம் விட்டா இந்த கம்பியல் எல்லாம் மலைகளுக்கு வந்து ஊற்றி போடணும்னு சொன்னாங்க. இப்போ அதுக்கமைய வந்து நாங்களுமே வந்து ஒரு கொஞ்சம் வேலை வந்து செய்யப்படும். அதுதான் வந்து வீடியோ வந்து காட்டப்போகிறோம். ஓகே, தொடர்ச்சியாக வந்து வீடியோ பாருங்கள். அதுக்கு முதல் வந்து எங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கு பெல் பட்டனை கொடுத்தீங்கன்னா நாங்கள் போகிற வீடியோ உடனுக்குடன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா என்னென்னு சொல்கிறது, இப்போ மாமா வந்து ஒரு 2 நாளை வந்து பிடிச்சி விட்டுருக்கிறார். அப்போ அவர் அண்ணன் நிற்க. மற்றது பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரா எண்ணெய் வந்து நிற்கிறார். ஜெயராஜ் அண்ணன் வந்து பொங்கல் நான் முதல்ல அது காட்டிட்டு இப்போ நான் முன் நின்றோம் வந்து எடுத்துக்கொண்டு நிற்கிறோம். உண்மைக்குமே பார்த்தீங்கன்னா சும்மா நார்மலாக வந்து வீட்டில் வந்து வேலை செய்ய சும்மா காசு கொடுத்து செய்வாங்க நம்ம கூடினாலும். இப்போ நாங்கள் வந்து சும்மா நிற்கிற டைமில் வந்து ஏதாச்சும் ஒரு வேலை வந்து செய்யலாம் தானே, கூலியை கொடுக்கலாம் தானே, நாங்கள் கூலியாக நிற்கலாம். அது வந்து வீடியோ யோசனைகள் கூட்டிட்டு தான் நிற்க மாட்டேன் சத்தம் போட்டேன். சரியான யோசனைகள். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சரி, ஓகே. நான் ஜெயராசனுக்கும் மேம்பெல்லாம் வேலை செய்வோம் மட்டும் நிற்கிறேன். ஓகே, தொடர்ச்சியாக வந்து பாருங்க. இப்போ வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா பொங்கல் எல்லாம் வந்து குழச்சி கொண்டிருக்கிறோம். காசு இங்கே வந்து காட்டுவோம். ஒரு பக்கம் வந்து பொங்கல், ஒரு பக்கம் வந்து இது என்ன வேறம்மா அதுக்கு சீமன் வந்து பூச்சி வேலைக்கு ஏற்ற மாதிரி வந்து செய்து இருக்கோம். அதே வந்து பார்த்தீங்கன்னா 2 மே குடும்ப புரியுமா செய்து கிடக்கிட்ட அந்த பூச்சி வேலைக்கு, அதாவது அந்த ஆர்ட்ஸ் வந்து அறுக்கைக்கு வந்து நீட்டாக இருக்கணும், நல்ல கடன் கலவையாக இருக்கணும்னு அந்த அண்ணன் வந்து சொல்லியிருந்தவர். அப்போ அதுக்கமைய வந்து நாங்கள் 2 பக்கமாக வந்து பார்த்து செய்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா முதலாவது ஆர்ட்ஸ் தான் வந்து இழுபடுது. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி கிடக்குது. அப்போ மொத்தமாக வந்து 9 ஆர்ட்ஸ், அதாவது இங்கே பாருங்க ரோமில் ஒரு வளைவு மாதிரி இந்த சைட் இருந்த என்னென்ன ஒரு வளைவு மாதிரி வரும். அதே மாதிரி இப்போ 9 ஆர்ட்ஸ் வந்து செய்ய போகிறோம். நாங்கள் செய்வோம் முதல் பூசம் அப்படி பாசி எல்லாம் போயிட்டு என்னண்டாமா இதெல்லாம் ஆர்ட்ஸை வேலை. அடுத்த வந்து பூச்சி வேலையில் கொஞ்சம் பார்த்து செய்வோம். நாங்கள் செய்கிறதுக்கு சரி, நீங்கள் இப்போ என்ன செய்கிறீங்க? டீ ஆத்துறீங்களா? சரி, டீ வந்து போட்டு கொண்டு வாங்க. சரி, ஓகே. பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் சல்லி வந்து அண்ணனை காணிக்க எடுக்க போகிறோம். கடனா கேட்க போகிறோம். இப்போ ஜீரசங்க இப்போ சீமெந்துக்கு உருண்டுட்டு வந்திருக்கா. கையை காட்டுங்க, கையை வச்சு உடனே வேகமாக கையால் போய்க்க. சரி, ஏங்க வாங்க. காட்டுக்கு போகிறியா அந்த மரம் எல்லாம் வீட்டுக்கு வந்தது, அதாவது அண்ணன் காணிக்க வந்து மரங்கள் எல்லாம் வந்து வாங்கினது. அப்போ நாங்கள் அது வந்து காட்டினாங்களோட வீடியோவில் காட்டையில் நான் வீடியோவில் காட்டுது ஏன் நான் அடிக்கட்டா நீங்கள் உருட்ட போறீங்களா? நான் அடிக்க நான் அடிக்க நைட்டு எனக்கு தெரியலையே, அதுவும் தெரியுது.
உங்களா காலம் வேலை செஞ்சு தெரியுமா? ஓ சரி காட்டிங்க வெயிலா கிடக்கு. ஏன் வெயில அங்க நிக்கிறேன். முக்காசி காவாசின்னா தூக்கி கொண்டு வருது. முக்கா ஓகே அப்புறம் அம்மானே நீங்க என்னத்துக்கு வாங்குறீங்க? தவளை கொண்டாடுறோம். மினக்கட்ட வேலை அங்கே சீமந்தெல்லாம் குழச்சிக்காம அதை பார்ப்போம். சரியா கொண்டு வந்து பார்ப்போம். கட் பண்ணி முடியுது குழச்சு. பார்த்தீங்கன்னா சிமெண்ட் மண் போட்டு குழச்சது கொங்கு கடுங்கலை வேணா ஏறா சொன்னேன். நாங்கள் செய்வோம். எங்கள் ரெண்டு பேரும் என்ன செய்வோம்? நாங்கள் செய்யலாம். இங்க என்ன சரிங்க கைந்தா கல்லு தூக்கி கொடுக்குறேன். குழச்சா அப்புறம் பார்த்தீங்கன்னா இதான் எங்களுடைய வலை கொஞ்சம் கிட்ட கொண்டு வாங்க. கொஞ்சம் எப்படி இருக்குன்னு வேறுங்க என்ன வேறு வளைச்சி எடுத்துக்கிறேன். இன்னும் கொஞ்சம் வளைக்கணும். அதை கொஞ்சம் படிவாக வந்து வளைக்கணும். இப்போ கொஞ்சம் ஈரத்தன்மை தானே. அப்போ அதனால் இப்போ ஸ்டார்டில் வந்து சின்ன நான் வச்சுக்கிட்டாது. மற்றது பார்த்திங்கன்னா இதில் ரெண்டாவது நாங்கள் வளைக்க போகிறோம். அதே மாதிரி எல்லாம் செய்யணும்னு பார்ப்போம். சரி ஓகே. பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் பிஸ்கெட்டும் இதுவும் குடிக்க போகிறோம். ஜீராசனை வந்து குடிக்க மாட்டேன். விரதமே ஜீராசனை வைக்கிறேன். கதிரையில் சொல்லுங்க. என்ன அள்ளி கொடுத்து சரியா அண்ணா கதிரை கொண்டா அதில் வாங்கி தரேன். எங்க கதிரை? இதுதான் அந்த வலை பாருங்கவா. இந்த மேலுக்கு வைக்கிறது எப்படி அந்த வட்டி கொண்டு வரேன் பாருங்கவா. இது அப்படியே இதுக்கு மேலே பூசுறானே என்னண்ணா? பூசினா இன்னும் கொஞ்சம் மடிவாக இருக்கும் என்ன? எப்படி நீட்டாக மடிவாக இருக்கு. நீட்டாக வளைச்சி நல்லா ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக வரும். முன்பக்கம் கொஞ்சம் வித்தியாசமாக வரும். பார்ப்போமா? ஓகே. பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபுல்லாக வந்து வலை வந்து மறைக்கல. மொத்தம் 9 வளைவில் வந்து எத்தனைண்டா 1 2 3 4 5 6 கிட்ட வந்து அறுத்துருக்குறோம். வேறவா ஃபுல்லாக வந்து குப்பையாக தாங்கிற கிடம் இல்லை. நைட் போட தெரியுமா காட்டு நான் வலை எப்படி இருக்கேன். மறக்காமல் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வா வேற
எல்லாத்துக்கும் ஒரே வளைவு நம்ம அந்த நாங்க முன் வாசலுக்கு மாத்தி வைப்போம். முன்னுக்கு மட்டும்தான் மாற்றி வைக்க போகிறோம். அதாவது எங்கள் அங்கே சைடில் வந்து மாற்றி வைக்க போகிறோம். மற்றதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரே மாதிரி தான் கிடக்கு வளைவு. சரி, நாங்கள் தொடர்ச்சியாக வந்து கடைசி கட்டத்தை முடிச்சு விடுவோமே நம்ம எல்லாம் நார்மலாக இதை தான் காட்டி நாங்களே வீட்டு வேலையை